Hello students. இப்போ நம்ம 7th standardல 7th lesson அதில் 3rd exercise அதாவது exercise 7C அதில் இருக்க problems and solutions எல்லாம் பார்க்க போகிறோம். அது எந்த ஹெட்டிங் கீழே இருக்குன்னா unitary methods அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற problems தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் first question என்ன கொடுத்துருக்காங்கன்னா in a factory 53 workers receive a wage of rupees 7,576 each per month. Okay, find the total wages received by all the workers for one financial year. Then also find the annual wages of one worker. இதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் 53 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க வாங்குகிற சம்பளம் 7,576 ரூபா. ஒருத்தங்க ஒரு மாதத்துக்கு வாங்கக்கூடிய சேல்ரி. ஓகேவா, நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எல்லா எம்ப்ளாயும் சேர்ந்து ஒன் ஃபினான்ஷியல் இயர்னா 1 இயர் ஈக்குவல் டு 12 months. 12 monthsக்கு 53 ஒர்க்கர்ஸு எவ்வளோ சேல்ரி வாங்குவாங்க, அப்புறம் ஒரு ஒர்க்கரோட இயர்லி எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். அதில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறோம். டோட்டல் ஒர்க்கர்ஸ் 53. ஈச் ஒர்க்கர் பர் மந்த் சேல்ரி rupees 7,576. ஒன் ஃபினான்ஷியல் இயர்னா என்ன? 12 months. அதையும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஒன் ஒர்க்கர் ஆனுவல் வேஜஸ்னா அப்போது இயர்லி அவங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியணுமா? இப்போ ஒரு மாதத்துக்கு 7,576 ரூபா வாங்கியிருக்காங்க. அப்போ இயர்லி எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியும்னா 12ஆல் இன்ட்டு பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 7,576 இன்ட்டு 12 போட்டு இது மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 90,912 இதுதான் கிடைக்கும். இதுதான் ஒரு ஒர்க்கர் ஆனுவல் வாங்கக்கூடிய வேஜஸ் rupees 90,912. நெக்ஸ்ட் 53 ஒர்க்கர்ஸ் ஆனுவல் வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். அப்போது ஒருத்தங்க ஆனுவலுக்கு இவ்வளோ வாங்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதோட நம்ம 12 months மல்டிப்ளை பண்ணனா 53 ஒர்க்கர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிருமா? அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ 90,912 இன்ட்டு 53 ஒர்க்கர்ஸ். ஸோ 53 போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 48,18,336 rupees 53 ஒர்க்கர்ஸ் ஒரு ஆனுவல் வாங்குகிற சேல்ரி. மொத்தமாக அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஆனுவலுக்கு இவ்வளோ சேல்ரிஸ் கொடுக்குறாங்க. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நான் இப்போ அவங்க கேட்டிருக்கிற ரெண்டுமே ஃபைன் பண்ணிட்டோமா? இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The salary of 157 employees in an office for a month is rupees எவ்வளோ? 7,10,582. What is the annual salary of one employee assuming all are paid equally? சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். டோட்டல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ? 157 எம்ப்ளாயீஸ் பர் மந்த் சேல்ரி எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அதாவது ஒருத்தன் கிடையாது, 157 பேர்த்துக்கு சேர்த்து 7,10,582 ரூபா அவங்க சேல்ரி கொடுத்துட்ருக்காங்க மொத்த எம்ப்ளாயீஸ்க்கு சேர்ந்து. ஓகேவா, அப்போ ஒன் எம்ப்ளாய்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன் எம்ப்ளாயி சேல்ரி பர் மந்த் கண்டுபிடிக்கணும்னா இதே அதை கொடுத்துருக்க 1 மந்த்துக்குரிய சேல்ரி, அதாவது 153 பேருக்குரிய சேல்ரி டிவைடட் பை 157 அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4,526 rupees. ஒன் எம்ப்ளாயிக்கு 4,526 rupees சேல்ரியாக கொடுக்குறாங்க. 12 மந்த்துங்கிறது 1 இயர். அப்போ ஒன் எம்ப்ளாயியோட ஆனுவல் சேலரிக்கு தெரியும்னா 1 மந்த்துக்கு தெரிஞ்சிருச்சு. அதேவே 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேலரின்னு தெரிஞ்சிடும். அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒன் எம்ப்ளாயி ஆனுவல் சேலரி ஈக்குவல் டு 4,526 இன்ட்டு 12.
அப்போ 54,312 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின், ராகுல் earns ₹21,000 in 7 months. ஓகே, அதில் சப்டிவிஷனாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஏ வந்து என்னென்னா, how much does he earn in 12 months? 12 மாதத்தில் அவன் 7 மாதத்துக்கு 21,000 ரூபா ஏர்ன் பண்ணுறான்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து in how many months will he earn ₹33,000? 33,000 அமௌண்ட்டை எத்தனாவது மாதத்தில் அவன் ஏர்ன் பண்ணுவான் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கிவன் என்ன சொல்யூஷன் பாருங்கள். கிவன் என்ன, மணி ஏர்ன் பை ராகுல் 7 month. 7 monthல எவ்வளோ ருபீஸு? 21,000 ஏர்ன் பண்ணுறான். அப்போ மணி ஏர்ன்டு பை ராகுல் இன் 1 month. அப்போது இது டிவைடட் பை 7 போட்டோம்னா 1 monthக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான்னு தெரிஞ்சிருமா? அதுதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ ராகுலோட 1 month சேலரி என்ன? 3,000. அப்போ அதை நான் ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ராகுலுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் டஸ் ஹீ ஏர்ன் இன் 12 months கேட்டிருக்காங்க. அப்போ 12 monthனா 1 monthோட சேலரி நான் ஃபைன் பண்ணிட்டேன். அது இன்ட்டு 12 போட்டேன்னா இப்போ 12 months, அதாவது 1 இயருக்கு அவன் எவ்வளோ சேலரி வாங்குறான்னு தெரிஞ்சிருமா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 3,000 இன்ட்டு 12 போட்டோம்னா 36,000. அப்போ 36,000னா என்ன? 12 monthஸில் அவன் ஏர்ன் பண்ணுற மணி வந்து 36,000 rupees. இது வந்து செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கு போகலாம். 300 rupees வந்து 1 month சேலரி. அப்போது 1 rupee வந்து இப்போது 3,000 வந்து 1 month சேலரினா அப்போ 1 rupee வந்து எவ்வளோ மந்த்துக்காக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சா 1 divided by 3,000 போடுவோமா? அதே கான்செப்ட் தான். 33,000 rupees வந்து எவ்வளோ மந்த்துன்னு கண்டுபிடிக்கும். அப்போ 1 divided by 3,000 into 33,000ன்னு போட்டோம்னா இது கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 in 33 கேன்சல் பண்ணால் 11. அப்போ 1 into 11 11. அப்போது 11 months. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்சர். பி டிவிஷனோட ஆன்சர். 33,000 வந்து 11th மந்தில் வந்து அவன் ஏர்ன் பண்ணுவான். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இதுதான். செகண்ட் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் கண்டினியூ ஆகுது, பின்னாடியும் கண்டினியூ ஆகுது. இதுதான் தேர்டு கொஸ்டின். அதில் இருக்க ஏ பி 2 டிவிஷன், அதோட கிவன் இது. ஏக்கான ஆன்சர் இது, பி டிவிஷனுக்கான ஆன்சர் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.